வணக்கம் தேர்வர்களே. இன்னைக்கு நம்ம விளக்க காட்சியில வரவிருக்கும் போட்டி தேர்வுகளுக்கான மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை தான் பார்க்க போறோம். இது சும்மா ஒரு வழக்கமான வாசிப்பு கிடையாது. எக்ஸாம்ல அதிக மார்க் ஸ்கோர் பண்ண தேவையான தரவுகளை மட்டும் ரொம்ப கிறிஸ்பா நாம அலச போறோம். ரெடியா? வாங்க செஷனுக்குள்ள போகலாம். சரியா 26 நாள். ஆமாங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு இன்னும் 26 நாட்கள் மட்டுமே இருக்கு. இந்த டைம்ல பதற்றப்படுறத விட்டுட்டு ரொம்ப முக்கியமான அதிக மதிப்பெண்களை அள்ளக்கூடிய ஏரியாக்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அந்த வேலையை சுலபமாக்கத்தான் இந்த தொகுப்பு. இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குளிக் அவுட்லைன் சொல்லிடுறேன். 1 டிஎன்பிஎஸ்சி கவுண்டவுன் மற்றும் திட்டங்கள், 2 தேசிய அரசியல் மற்றும் நிர்வாகம், 3 பொருளாதாரம், வங்கி மற்றும் கையகப்படுத்துதல், 4 சர்வதேச விவகாரங்கள் மற்றும் சாதனைகள், அப்புறம் 5 விளையாட்டு மற்றும் முக்கிய தினங்கள். பகுதி 1 டிஎன்பிஎஸ்சி கவுண்டவுன் மற்றும் திட்டங்கள், அரசு நிர்வாக செய்திகள். எக்ஸாம்ல கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எப்பவுமே ரொம்ப முக்கியம் இல்லையா? சரி, முதல்ல 85 அப்படிங்கிற இந்த நம்பரை உங்க மைண்ட்ல ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தேசிய ஓய்வூதிய திட்டமான என்பிஎஸ்ல இனிமே அரசு மற்றும் தனியார் துறை சந்தாதாரர்கள் 85 வயசு வரைக்கும் அக்கௌண்ட்டை தொடரலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இது 75 வயசா இருந்துச்சு. அடுத்ததா ப்ராஜெக்ட் சக்ஷம், தேசிய நெடுஞ்சாலை ஆணையமான என்ஹெச்ஏஐ வேர்டிஸ் ஃபவுண்டேஷன் கூட சேர்ந்து கிராமப்புற பெண்களுக்கான திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்புக்காக இதை ஆரம்பிச்சிருக்காங்க. எக்ஸாம்ல என்ஹெச்ஏஐ அப்படின்னு பார்த்த உடனே உங்களுக்கு ப்ராஜெக்ட் சக்ஷம் ஞாபகத்துக்கு வந்துடணும். பகுதி 2 தேசிய அரசியல் மற்றும் நிர்வாகம். இப்போ இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, மத்திய பிரதேசத்தோட போபால்ல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த ஆல்கா மரம், அதாவது பாசி மரம், பார்க்க சின்னதா இருந்தாலும் இது சுமார் 25 முதிர்ந்த மரங்கள் செய்யக்கூடிய வேலையை செய்துங்க. வருஷத்துக்கு 1.5 டன் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சிட்டு 1 டன் ஆக்சிஜனை இது வெளியிடுது. நகர்ப்புற மாசு பிரச்சனைக்கு இது ஒரு அட்டகாசமான தீர்வு. அடுத்து நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய நம்பர் 150. ராஜஸ்தானோட பிவாடியில 150 கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீட்டுல அமைக்கப்பட்ட இந்தியாவின் முதல் எஸ்எம்இ செமிகண்டக்டர் வசதியை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தொடங்கி வச்சிருக்காரு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, 2026-27 வருஷத்துக்கான பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான நாடாளுமன்ற குழு அமைக்கப்பட்டிருக்கு. இதோட தலைவரா டாக்டர் டக்குபாட்டி புரந்தேஸ்வரி நியமிக்கப்பட்டிருக்காங்க. இன்னொன்னு, ஃபிஃபா படத்துல கேப்டன் பல்ராம் மேத்தாவா நடிச்ச நடிகர் இஷான் கட்டருக்கு இந்திய ராணுவத்தோட 45 கேவலரி ரெஜிமெண்டோட கௌரவ உறுப்பினர் அந்தஸ்து கிடைச்சிருக்கு. ஒரு நடிகருக்கு இப்படி ஒரு ராணுவ கௌரவம் கிடைக்கிறது உண்மையிலே ரொம்ப அபூர்வமான விஷயம். ஓகே, இப்போ எக்ஸாம்ஸ்ல நாம அதிகமா எதிர்பார்க்கிற பகுதி 3 பொருளாதாரம், வங்கி மற்றும் கையகப்படுத்துதல் பத்தி பார்க்கலாம். பிரிட்டிஷ் காப்பீட்டு நிறுவனமான புருடென்ஷியல் நம்ம பாரதி லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனத்தோட 75% பங்குகளை வாங்க போறாங்க. இதோட மதிப்பு சுமார் 3500 கோடி ரூபாய். இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய குரூஷியலான பாயிண்ட் என்னன்னா, இந்த 75% பங்குகள் மூலமா புருடென்ஷியல் நிறுவனம் இதோட முழு கட்டுப்பாட்டையும் அவங்க கைக்கு மாத்துறாங்க அப்படிங்கிறது தான். இதே மாதிரி 74% சம்பந்தப்பட்ட இன்னொரு பிரம்மாண்டமான நியூஸ் இருக்கு. ஐக்கிய அரபு அமீரகத்தோட எமிரேட்ஸ் என்பிடி பேங்க் நம்ம இந்தியாவோட ஆர்பிஎல் வங்கியில 74% பங்குகளை வாங்கறதுக்கு மத்திய நிதி அமைச்சகம் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இதோட முதலீடு எவ்வளோ தெரியுமா? $3 பில்லியன். இந்திய வங்கித்துறையில இது ஒரு மிகப்பெரிய அந்நிய நேரடி முதலீட்டு மைல்கல். பேங்கிங் டெக்னாலஜில இது ஒரு அடுத்த கட்டம். ஃபிஜிட்டல் இந்த வார்த்தையை உங்க வொக்காபுலரியில கண்டிப்பா ஆட் பண்ணிக்கோங்க. பிசிக்கல் அண்ட் டிஜிட்டல், இது ரெண்டோட காம்பினேஷன் தான் இந்த ஃபிஜிட்டல். ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு மூலமா இயங்குற இந்தியாவின் முதல் ஃபிஜிட்டல் வங்கி கிளைய ஸ்லைஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அஸ்ஸாமோட குவாஹாட்டியில ஓபன் பண்ணிருக்காங்க. ஏஐ பேங்கிங்ல அஸ்ஸாம் லீடிங்ல இருக்காங்க அப்படிங்கறத இது தெளிவா காட்டுது. பகுதி 4 சர்வதேச விவகாரங்களும் மற்றும் சாதனைகள். சர்வதேச விவகாரங்கள்ல 2 முக்கியமான டிப்ளமேட்டிக் மூவ்ஸ் நடந்திருக்கு. பிரதமர் மோடி அவங்களோட யுஏஇ பயணத்துல எரிசக்தி மற்றும் கடல்சார் துறைகள்ல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது மட்டுமில்லாம $5 பில்லியன் முதலீட்டுக்கான உத்தரவாதமும் கிடைச்சிருக்கு. அதே சமயத்துல வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கரிபியன் நாடுகளான ஜமைக்கா, சுரினாம், ட்ரினிடாட் அண்ட் டொபாகோவுக்கு பயணம் செஞ்சு 11 ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டிருக்காரு. வெளியுறவு கொள்கைகள்ல பொறுத்தவரை இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஃபேக்ட்ஸ். ஈராக் வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய சாதனை. அலி ஃபாலிஹ் காதிம் அல் சைதி ஈராக்கோட புதிய பிரதமரா பொறுப்பேற்றிருக்காரு. இவரோட வயசு வெறும் 40 தாங்க. ஈராக்கோட மிக இளம் வயது பிரதமர் அப்படிங்கிற வரலாற்று சாதனையை இவர் படைச்சிருக்காரு. இப்போ நேபாளத்தைச் சேர்ந்த இந்த 2 பேரோட உலக சாதனைகளையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. காமி ரீட்டா ஷெர்பா 32வது முறையா எவரெஸ்ட் ஏறி ஆண்களுக்கான உலக சாதனையை முறியடிச்சிருக்காரு.
அதே போல லக்பா ஷெர்பா 11வது முறையா சிகரத்தை அடைஞ்சு பெண்களுக்கான சாதனையை செட் பண்ணியிருக்காங்க. 32 அப்புறம் 11. எக்ஸாம்க்கு இந்த 2 நம்பர்ஸையும் எக்காரணத்தை கொண்டு மறந்துடாதீங்க. இறுதியாக பகுதி 5 விளையாட்டு மற்றும் முக்கிய தினங்கள். இதிலிருந்து ஷார்ப்பான நேரடி கேள்விகள் நிறைய வரும். ஆசிய பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் பதக்கப்பட்டியல் நிலவரம் மிக முக்கியமானது. 41 பதக்கங்களோட சீனா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. இந்தியா மொத்தம் 10 பதக்கங்களை வென்றிருக்கு. இதுல நாம ரொம்ப கவனமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, பெண்களுக்கான 53 கிலோ எடைப்பிரிவுல நம்ம இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கிய தினங்களை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், அதோட ஹிஸ்டரியோட சேர்த்து படிச்சா எப்பவுமே மறக்காது. 2006ல் ஆரம்பிக்கப்பட்ட அழிந்து வரும் உயிரினங்கள் தினம் இந்த வருஷம் மே 15ல் அனுசரிக்கப்பட்டது. அப்புறம் 1960ல் நடந்த முதல் லேசர் அறுவை சிகிச்சையை பேஸ் பண்ணி மே 16 அன்னைக்கு சர்வதேச ஒளி தினம் கொண்டாடுறாங்க. அதே மே 16 தான் நம்ம இந்தியாவுல தேசிய டெங்கு தினமாவும் கடைபிடிக்கப்படுது. இது 2010ல் கொண்டு வரப்பட்டது. சரி, இவ்வளவு தகவல்களை நம்ம பார்த்திருக்கோம். இதிலிருந்து உங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி, இன்னைக்கு நாம பார்த்த இந்த நடப்பு நிகழ்வுகள்ல வரவிருக்கும் உங்க எக்ஸாம் பேப்பர்ல எந்த கேள்வி கண்டிப்பா வரும் நீங்க நினைக்கிறீங்க? உங்க கெஸ்ஸா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போல எக்ஸாம் ரிலேட்டடான விளக்க காட்சிகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த தொகுப்பில் சந்திக்கிறேன். ஆல் தி பெஸ்ட்.